ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ண போறோம். இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் யூனிட் 3 யோட ஃபர்ஸ்ட் லெக்சர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாஃப்ட்வேர் டிசைன் ப்ராசஸ். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்றது எப்படி பண்ணணும், ஸோ டிசைன் பண்றப்ப என்னென்னலாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் டிசைன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, சாஃப்ட்வேர் டிசைன். சாஃப்ட்வேர் டிசைன் இஸ் an important step during the software development process. ஸோ நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுல சாஃப்ட்வேர் டிசைன்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தது நமக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாஃப்ட்வேர் டிசைன் என்னது, நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ் கேதர் பண்ணி வச்சிருப்போம். அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை நம்ம கோட் எழுதுறதுக்கு தகுந்த மாதிரி, கோட் இம்ப்ளிமெண்ட் தகுந்த மாதிரி மாத்துறதுக்கு பேர் தான் டிசைன்ங்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல. நெக்ஸ்ட் பாருங்க, இன் சாஃப்ட்வேர் டிசைன் we translate the requirements into finished product in which the detailed support software data structures, architecture, interfaces and components that are necessary to the implement the software system are given. So அதாவது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ ஒரு finished software product, finished software productனா full software product கிடையாது. என்னன்னா இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர், ஆர்கிடெக்சர் இது எல்லாமே இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் மாத்துறதுக்கு பேர் தான் சாஃப்ட்வேர் டிசைன்ங்கிறது. ஸோ வேற ஒன்றும் நம்ம பார்த்ததுதான், ரெக்குயர்மெண்ட்ஸை கோட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்த போறோம். அதுக்கு பேர் தான் சாஃப்ட்வேர் டிசைன். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் டிசைன் கான்செப்ட். ஸோ இந்த சாஃப்ட்வேர் டிசைன் நம்ம பண்றப்ப இந்த இது எல்லாத்தையுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறோம். என்னென்ன அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன், மாடுலாரிட்டி, ரீஃபேக்டரிங், ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ், கொஹிசன், கப்ளிங். ஸோ இந்த எல்லாத்தையுமே நம்ம மைண்ட்ல வச்சுதான் சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணணும். ஸோ என்னென்னங்கிறத நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் என்னது, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான். அப்ஸ்ட்ராக்ஷன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் காமிச்சிட்டு மீதி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கைட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன்ங்கிறது. இன்ஃபர்மேஷனை கைட் பண்றது. பாருங்க, அப்ஸ்ட்ராக்ஷன் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் ஷோயிங் ஒன்லி த எசென்ஷியல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் கைடிங் நான் எசென்ஷியல் டீடைல்ஸ். ஸோ எசென்ஷியல் முக்கியமான இன்ஃபர்மேஷனை மட்டும் காமிச்சிட்டு மீதி உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே மறைச்சு வச்சுக்கிறதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். இட் இஸ் யூஸ்டு டு மேக் த காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸ் மோர் ஈஸியர் டு மேனேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் இருந்தா கூட இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதான் ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன்ங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, மாடுலாரிட்டி. மாடுலாரிட்டி ரெஃபர்ஸ் டு த டிகிரி டு விச் a system of independent modules that can be developed, tested and maintained individually. ஸோ அதாவது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்டிங்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ நிறைய சின்ன சின்ன காம்பனன்ஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ அப்படி சின்ன சின்ன மாடியூல்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியா எவ்வளவு நேரத்துக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டே வர முடியும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு பேர் தான் மாடுலாரிட்டி. அதாவது சின்ன சின்ன மாடியூல்ஸை இன்டகிரேட் பண்ணாம தனியாவே எவ்வளவு நேரம் நம்ம டெஸ்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வர முடியும் அப்படிங்கிறத மாடுலாரிட்டின்னு சொல்றாங்க. இது மூலமா என்ன கிடைக்கும், இட் ப்ரோமோட்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி, ரீயூசபிலிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி. ஸோ நம்ம தனித்தனியாவே வச்சிருந்தோம்னா நம்ம என்ன தேவைப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்டே இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ணாம சின்ன சின்ன மாடியூலாவே வச்சிருந்தோம்னா நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி மாத்திக்க முடியும். ஸோ அதான் ஃபிளெக்சிபிலிட்டி, ரீயூசபிலிட்டி, அது மாதிரி ஸ்கேலபிலிட்டி எவ்வளவு தேவையோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதான் மாடுலாரிட்டிங்கிற கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ரீஃபேக்டரிங் என்னன்னு பாருங்க. ரீஃபேக்டரிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் a software system in such a way that the external behavior of the design do not get changed. ஸோ நம்ம ரீஃபேக்டரிங் என்னன்னா, நம்ம சாஃப்ட்வேர் சிஸ்டம்ல ஒரு சேஞ்ச் பண்ண போறோம். ஆனா அந்த சேஞ்ச் பண்றது வந்து நம்ம சாஃப்ட்வேர் சிஸ்டமோட எக்ஸ்டர்னல் டிசைனை பாதிக்க கூடாது. எக்ஸ்டர்னல் டிசைன்ல எந்த சேஞ்சும் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அதாவது நம்ம சாஃப்ட்வேர் சிஸ்டம்குள்ள ஏதோ ஒரு சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்றப்ப அதோட எக்ஸ்டர்னல் டிசைன் இருக்கு இல்லையா, அந்த டிசைன்ல வந்து எந்த சேஞ்சஸும் வராத மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ரீஃபேக்டரிங். இட் இம்ப்ரூவ்ஸ் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ சாஃப்ட்வேர் சிஸ்டம் வித்வுட் சேஞ்சிங் த எக்ஸ்டர்னல் டிசைன். ஸோ நம்ம எதுக்காக நம்ம சேஞ்ச் பண்றோம், இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்றதுக்காக சேஞ்ச் பண்றோம். ஆனா எக்ஸ்டர்னல் டிசைன் பாதிக்காத மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதான் ரீஃபேக்டரிங்கிறது. ஓகேவா? சோ இதுல கீவேர்ட் என்னது, நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்றோம் ஆனா எக்ஸ்டர்னல் டிசைன் சேஞ்ச் ஆகக்கூடாது. இதான் ரீஃபேக்டரிங்கிற கான்செப்ட். சோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ். சோ இதை வச்சே தெரிஞ்சிருக்கும், ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ்னா இண்டிபெண்டா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ என்னன்னு பாருங்க, ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ் ரெஃபர்ஸ் டு த டிகிரி டு விச் a module can perform a single well-defined task without much interaction with other modules. ஸோ ஒரு மாடியூல் வந்து ஒரு டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணுது, மற்ற மாடியூல்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் இல்லாம அதுவாகவே பெர்ஃபார்ம் பண்ணுது, இண்டிபெண்டா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அது அப்படி ஒரு மாடியூல் எவ்வளவு நேரத்துக்கு ஒரு டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? இட் இஸ் ஏ கீ டு குட் டிசைன் அண்ட் சாஃப்ட்வேர் குவாலிட்டி. ஸோ இதன் மூலமா நமக்கு குட் டிசைன் கிடைக்கும், சாஃப்ட்வேர் குவாலிட்டி கிடைக்கும். ஸோ தனித்தனியா பெர்ஃபார்ம் ஆச்சுனாலே சாஃப்ட்வேர் டிசைன் நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? மாடுலாரிட்டிலேயே அதான் பார்த்தோம், இங்கேயுமே அதான் பார்க்கும்.
ஸோ எவ்வளவு நேரத்துக்கு மாடியூல்ஸ் வந்து தனித்தனியா பெர்ஃபார்ம் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சாஃப்ட்வேர் டிசைன் வந்து குவாலிட்டியா இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் த மாடுலாரிட்டி ஆஃப் த சாஃப்ட்வேர் டிசைன். ஸோ அதான் இந்த ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா மாடுலாரிட்டி நல்லா இருக்கும். மாடுலாரிட்டி என்னன்னு பார்த்தோம், எவ்வளவு நேரம் நம்ம மாடியூல்ஸ் வந்து தனியா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ்க்கும் மாடுலாரிட்டிக்கும் ஒரு டைரக்ட் ரிலேஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ இதான் ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஹிசன். கொஹிசன் என்னன்னு பாருங்க. இட் இஸ் ஏ மெஷர் ஆஃப் how well the elements within a module work together to perform a task without interaction with other modules. ஸோ இதுவுமே அதே தான். ஒரு மாடியூல்குள்ள உள்ள எலமெண்ட்ஸ் மட்டும் சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணுது. ஸோ இதுல நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு ஒரு மாடியூலுக்குள்ள, அது மட்டும் சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணுது. மற்ற மாடியூல்ஸ்குள்ள இன்ட்ராக்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ வேற மாடியூல்ஸ்குள்ள இன்ட்ராக்ட் பண்ணாம அந்த மாடியூல்குள்ள உள்ள எலமெண்ட்ஸ் மட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் கொஹிசன் சொல்லுவாங்க. ஸோ இது மூலமா நமக்கு என்ன ஆகுதுன்னா கொஹிசன் ஹெல்ப்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் கைடிங். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் நமக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நம்ம அந்த மாடியூல்குள்ள மட்டும் தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம், மற்ற எந்த மாடியூலுக்கும் அது பண்றது எதுவுமே தெரியாது. ஸோ இப்படி பண்றது மூலமா நம்ம காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் எல்லாத்தையுமே மறைச்சிக்கலாம், இன்ஃபர்மேஷன் கைட் பண்ணிக்கலாம். ஹை கொஹிசன் இண்டிகேட்ஸ் த மாடியூல் இஸ் ஃபோக்கஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட். ஸோ ஹை கொஹிசன் என்ன அர்த்தம், இந்த மாடியூல்ஸ் எல்லாமே தனித்தனியா ஒர்க் பண்றதுக்கு கேப்பபிள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதான் ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ் மாதிரி தான். ஸோ அப்படி அதிகமாயிருச்சுனாலே மாடல் வந்து எஃபிஷியன்டா இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மாடியூல்ஸ் தனித்தனியா ஒர்க் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாஃப்ட்வேர் டிசைன் எஃபிஷியன்டா இருக்கும். ஸோ அதனால இங்க ஹை கொஹிசன் இருந்தா எஃபிஷியன்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த மாடுலாரிட்டியும் சரி, ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ், கொஹிசன், இந்த மூணுமே ஒரே கான்செப்ட் தான். நம்ம மாடியூல்ஸ்குள்ள எவ்வளோக்கு எவ்வளோ இண்டிபெண்டா பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத மட்டும் தான் பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கப்ளிங். ஸோ இந்த கப்ளிங்ல மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கும், அப்படியே சேஞ்ச் ஆகும். என்னன்னு பாருங்க. கப்ளிங் இஸ் ஏ மெஷர் ஆஃப் இன்டர் கனெக்ஷன் அமங் மாடியூல்ஸ் இன் ஏ ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர். ஸோ இவ்வளவு நேரம் ஒரு மாடியூலுக்கும் இன்னொரு மாடியூலுக்கும் இன்டராக்ஷனே இல்லைன்னு பார்த்தோம். இந்த கப்ளிங்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு மாடியூலுக்கும் இன்னொரு மாடியூலுக்கும் எவ்வளவு தூரம் இன்டர் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்றாங்க. ஓகேவா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டர்ஃபேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிட்வீன் த மாடியூல்ஸ். ஸோ இந்த ரெண்டு மாடியூல்ஸ் நடுவில் உள்ள இன்டர்ஃபேஸை பொறுத்தது இந்த கப்ளிங் வந்து வேரி ஆகும். லோ கப்ளிங் இண்டிகேட்ஸ் த மாடியூல்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி இண்டிபெண்டன்ட், மேக்கிங் த சிஸ்டம் மோர் மாடுலர் அண்ட் பிளெக்சிபிள். ஸோ இங்க கப்ளிங் என்னன்னு பார்த்தோம், ரெண்டு மாடியூலுக்கும் நடுவில் உள்ள இன்டர் கனெக்ஷன். ஸோ நமக்கு சிஸ்டம் வந்து எப்போ எஃபிஷியன்டா இருக்கும், ரெண்டு மாடியூலுக்கு நடுவில் இன்டராக்ஷனே இல்லாதப்ப. ஸோ தனித்தனியா மாடியூல்ஸ் இண்டிபெண்டா ஒர்க் ஆச்சுன்னா மட்டும் தான் சிஸ்டம் எஃபிஷியன்டா இருக்கும். ஸோ அப்ப கப்ளிங் நமக்கு கம்மியா இருக்கணும், அதனால லோ கப்ளிங் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ கப்ளிங்கா இருந்தா எல்லா மாடியூல்ஸுமே இண்டிபெண்டா இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ சிஸ்டம் வந்து மாடுலாரிட்டியா இருக்கும், பிளெக்சிபிளாவும் இருக்கும். ஸோ இதான் கப்ளிங் ப்ராசஸ். ஓகேவா? இவ்வளவுதான் சாஃப்ட்வேர் டிசைன் ப்ராசஸ். வந்து இதுல நம்ம 6 கான்செப்ட் பார்த்திருக்கோம். ஸோ இந்த 6மே ஒரு ரீகால் பண்ணா ஈஸியா புரிஞ்சிடும். அப்ஸ்ட்ராக்ஷன் என்னது, இன்ஃபர்மேஷன் கைட் பண்றது, தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் காமிச்சிட்டு மீதி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கைட் பண்ணிக்கலாம். இது மூலமா ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமா இருந்தா கூட ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது என்ன பார்த்தோம், மாடுலாரிட்டி. மாடுலாரிட்டினா என்னது, ஒவ்வொரு மாடியூலும் எவ்வளவு தூரம் தனித்தனியா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு கேப்பபிளா இருக்கு அப்படிங்கிறது சொல்றதுதான் மாடுலாரிட்டிங்கிறது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ரீஃபேக்டரிங். ரீஃபேக்டரிங்னா ஒரு சிஸ்டமோட இன்டர்னல் பிஹேவியரை மட்டும் சேஞ்ச் பண்றோம், எக்ஸ்டர்னல் டிசைன் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்படி சேஞ்ச் பண்றதுக்கு பேர் தான் ரீஃபேக்டரிங். இது மூலமா இன்டர்னல் பிஹேவியர் வந்து இம்ப்ரூவ் ஆகும் சிஸ்டம்க்கு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ். இதுவுமே மாடுலாரிட்டி மாதிரியே தான். ஒரு மாடியூல்ல எவ்வளவு நேரம் தனியா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற சொல்றதுதான் ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ் சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஹிசன். கொஹிசனும் மாடுலாரிட்டி ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ் மாதிரியே தான். ஒரு மாடியூலுக்குள்ள உள்ள எலமெண்ட்ஸ் மட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணும், ஆனா மற்ற மாடியூல்ஸ்குள்ள இன்டராக்ஷன் இருக்காது, அதுதான் கொஹிசன்ங்கிறது. நெக்ஸ்ட் கப்ளிங். கப்ளிங்னா என்னது, ரெண்டு மாடியூல்ஸ் எவ்வளவு தூரம் இன்டர் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் கப்ளிங். கப்ளிங் வந்து நமக்கு கம்மியா இருந்தாதான் நம்ம சாஃப்ட்வேர் டிசைன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த சாஃப்ட்வேர் டிசைன்ல இந்த 6 கான்செப்ட்ஸ் தான் பார்த்திருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிளானதா, எல்லாமே 2 லைன் தான், ஈஸியா எழுதிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.